வணக்கம். மேற்காசியாவில் பல மாதங்களாக தொடரும் போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே தயாரிக்கப்பட்டுள்ள வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்த வரைவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் புதிய திருத்தங்களை கோரியுள்ளார். ஹார்முஸ் நீரிணை மற்றும் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அகற்றுவது தொடர்பான விடயங்களிலேயே இந்த திருத்தங்கள் கோரப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தற்போது மேசையில் உள்ள புதிய ஒப்பந்த வரைவின்படி இரு நாடுகளுக்கும் இடையே முதற்கட்டமாக 60 நாட்களுக்கு வன்முறைகளை முற்றாக நிறுத்துதல், சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்காக ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறந்துவிடுதல், ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான உட்கட்டமைப்பை உருவாக்குதல், இந்த ராஜதந்திர நகர்வுகள் வெற்றிகரமாக முன்னேறினால் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் தளர்த்தப்பட்டு சர்வதேச வங்கிகளில் முடக்கப்பட்டுள்ள ஈரானின் பில்லியன் கணக்கான டாலர் நிதியை அவர்கள் அணுக அனுமதிக்கப்படும் ஆகிய முக்கிய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. எனினும் எமது நாட்டின் உரிமைகள் முழுமையாக உறுதிப்படுத்தப்படும் வரை எந்தவொரு ஒப்பந்தத்திற்கும் ஈரான் உடன்படாது என்று ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் முகமது பாகர் காலிஃபா ஞாயிற்றுக்கிழமை திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது முதல் இரு நாடுகளும் ஒரு உடன்பாட்டை நெருங்கிவிட்டதாக ஜனாதிபதி ட்ரம்ப் கூறி வந்த போதிலும் இதுவரை உத்தியோகபூர்வ ஒப்பந்தம் எதுவும் கையெழுத்தாகவில்லை. கடந்த வியாழக்கிழமை இரு நாட்டு அதிகாரிகளும் ஒரு ஆரம்பகட்ட புரிந்துணர்வு உடன்பாட்டை எட்டியிருந்தனர். ஆயினும் வெள்ளை மாளிகையின் அவசர ஆலோசனை கூட்டத்தில் ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த ஒப்பந்த வரைவில் 3வது முறையாக மேலும் சில திருத்தங்களை அவசரமாக கோரியுள்ளார். இதுகுறித்து வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் கூறுகையில், ஜனாதிபதி ட்ரம்ப் அமெரிக்காவிற்கு சாதகமான மற்றும் அவரது சிவப்பு கோடுகளை பூர்த்தி செய்யும் ஒப்பந்தத்தை மட்டுமே செய்வார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்காது என்ற ஒரே ஒரு உத்தரவாதம் எனக்கு கண்டிப்பாக தேவை, அதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் பாக்ஸ் நியூஸ் ஊடாக நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்ட அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் இந்த அமைதி ஒப்பந்தம் ஜனாதிபதி ட்ரம்பின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய தவறினால் ஈரான் மீதான இராணுவ தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கப்படும் என்று அதிரடி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதற்காக அமெரிக்கா மற்றும் உலகெங்கிலும் இருக்கின்ற தங்களுடைய ஆயுத கிடங்குகள் முழுமையாக தயாராக இருக்கிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மறுபுறம் அமெரிக்காவின் இந்த கருத்துக்களை ஈரான் நிராகரித்திருக்கிறது. இறுதி முடிவு எட்டப்படும் வரை கூறப்படும் அனைத்தும் வெறும் ஊகங்களே என்று ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார். மேலும் அணுசக்தி குறித்த பேச்சுவார்த்தை முன்னகர வேண்டுமாயின் முடக்கப்பட்டிருக்கின்ற தங்களது பில்லியன் டாலர் நிதியை அமெரிக்கா முதலில் விடுவிக்க வேண்டும் என்று ஈரான் பிடிவாதம் பிடித்து வருகின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த உயர்நிலை அமைதி பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் நாடு இடைத்தரகராக செயல்பட்டு நடுநிலை வகித்து வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இவை இப்படி இருக்க, லெபனானில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா ஆயுத குழுவிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் தரைவழி இராணுவ நடவடிக்கைகளை மேலும் விரிவுபடுத்துமாறு அந்த நாட்டின் உள்பகுதிகளை நோக்கி முன்னேறுமாறு இஸ்ரேலிய படைகளுக்கு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த 6 வாரங்களுக்கு முன்னர் இரு தரப்பிற்கும் இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் இந்த அதிரடி தாக்குதல் உத்தரவு ஞாயிற்றுக்கிழமை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 2ஆம் தேதி முதல் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்த தொடங்கியதைத் தொடர்ந்து இந்த போர் தீவிரமடைந்தது. இஸ்ரேலின் தொடர் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் தரைவழி ஊடுருவல்களால் லெபனானில் இதுவரை 3370க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் தரப்பில் 24 படையினரும் 4 பிரதானிகளும் கொல்லப்பட்டுள்ளனர். லெபனானில் சுமார் 1.2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தங்களது இருப்பிடங்களை விட்டு இடம்பெயர்ந்துள்ளனர். அதேபோல இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் இருந்து பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். லெபனானில் அதிகரித்து வரும் இந்த மிக மோசமான வன்முறை சூழல் குறித்து விவாதிப்பதற்காக இன்றைய தினம் திங்கட்கிழமை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத்தை கூட்டுமாறு பிரான்ஸ் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்திருந்தது. லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை முழுமையாக கைப்பற்றுவதே தங்களது நோக்கம் என்று இஸ்ரேல் அறிவித்திருந்தது. தெற்கு லெபனானில் இருக்கின்ற மிக மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த 900 ஆண்டுகள் பழமையான வரலாற்று சிறப்புமிக்க ஃபோக்போர்ட் கோட்டையையும் அதன் மலைத்தொடரையும் இஸ்ரேலிய படைகள் அதிரடியாக கைப்பற்றியிருந்தன. கடந்த 2000ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் ஆண்டு கால ஆக்கிரமிப்புக்கு பின்னர் இஸ்ரேல் இந்த கோட்டையிலிருந்து வெளியேறியிருந்தது. தற்போது 26 வருடங்களின் பின்னர் மீண்டும் இந்த கோட்டையில் இஸ்ரேலிய கொடியும்
கோலனி பிரிகேட் இராணுவ கொடியும் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. இதேவேளை லிடானி 6 வரை ஏற்கனவே கட்டுப்பாட்டை கொண்டிருந்த இஸ்ரேலிய இராணுவம் தற்போது அதற்கு வடக்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற சஹாரானி ஆற்றை நோக்கி படை நகர்த்தலை மேற்கொண்டு வருகின்றது. சஹாரானி பகுதிக்கு தெற்கே இருக்கின்ற கிராம மக்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் விடுத்திருக்கிற எச்சரிக்கையை தொடர்ந்து அங்கு நடத்தப்பட்ட வான் தாக்குதல்களில் 8 பேர் பலியாகியிருக்கிறார்கள். அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் கடந்த வெள்ளிக்கிழமை இரு நாடுகளின் பாதுகாப்பு பிரதிநிதிகளுக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு போர் நிறுத்தம் மேலும் 45 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே இந்த தாக்குதல்கள் தீவிரமடைந்திருக்கின்றன. வான் பாதுகாப்பு அமைப்புகளால் எளிதில் கண்டறிய முடியாத மிக குறைந்த செலவில் தயாரிக்கப்படும் ஹிஸ்புல்லாவின் காமிஹாசி தற்கொலை ட்ரோன் தாக்குதல்கள் இஸ்ரேலிய படைகள் கடுமையான சவால்களை எதிர்கொண்டு வருகின்றன. இந்த தாக்குதல்களில் பல இஸ்ரேலிய படை வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் ஹிஸ்புல்லாவின் பலத்தை முழுமையாக நசுக்கும் வரை எங்களது இராணுவ பிரச்சாரம் ஓயாது என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் திட்டவட்டமாக தெரிவித்தும் இருந்தார். தொடர்ச்சியாக அமெரிக்க அரசு லத்தீன் அமெரிக்க நாடுகள் மற்றும் கரீபியன் பகுதிகளில் இருந்து கடல் வழியாக போதைப்பொருள் கடத்தல் நடைபெறுவதாக கூறி அதற்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மெக்சிகோ, வெனிசுலா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து போதைப்பொருள் கடத்தல் நடைபெறுவதாக குற்றஞ்சாட்டி கடல் வழியாக வரும் கும்பல்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்த உத்தரவிட்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் கடல் வழியாக போதைப்பொருள் கடத்தி வரும் கும்பல்களுக்கு எதிராக அமெரிக்க படைகள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. இதுவரை இந்த நடவடிக்கைகளில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் நேற்று கிழக்கு பசிபிக் கடல் பகுதியில் போதைப்பொருள் கடத்தி வந்த படகு ஒன்றை இலக்காக கொண்டு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இதில் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்ததாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்க ஒரு முக்கிய விடயமாகவே கருதப்பட்டிருந்தது. இதன் மூலம் கடல்வழி போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கைகளில் உயிரிழந்தோருடைய எண்ணிக்கை 205 உயர்ந்திருக்கின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி நாளுக்கு நாள் இந்த உலகளவிய ரீதியில் பலதரப்பட்ட விடயங்கள் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன. இதில் இந்த போர் சூழலும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே உலகில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் மத்தியில் தான் இருக்கின்றோம். ஆகவே என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை நாங்களுமே பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.